இல்லை, உயிர் வாழும் உரிமை என்பது எல்லா விதமான உரிமைகளை விட மேலானது. அதனால் ஒரு உயிரை பறிக்கக்கூடிய அதிகாரம், உரிமை என்பது காவல்துறைக்கு கடுகளவு கூட கிடையாது. காவல்துறை இதில் நடந்து கொண்டது முழுக்க முழுக்க காட்டு முன்னாடித்தனமானது, வன்மையான கண்டனத்துக்குரியது. ஒரு எஃப்ஐஆர் கூட போடாமல், யூனிஃபார்மும் இல்லாமல், ஒரு சிறப்பு தனிப்படை என்கிற பெயரில் ஒரு இளைஞனை கூட்டு போய் அடித்து, அது ஒரு நகை திருட்டு என்பது ஒரு சாதாரண விஷயம். தினந்தோறும் 100 கேஸ் அந்த மாதிரி இருக்குது. தினந்தோறும் 100 கேஸ் நடக்குது நகை திருட்டு சம்மந்தமாக. இதெல்லாம் சாதாரண ஒரு வழக்கு. இதில் ஒரு உயிரை பறிக்கிற அளவுக்கு கொடூரமாக நடந்து கொள்ள வேண்டிய எந்த விதமான கட்டாயமே கிடையாது. அப்போ அந்த அளவுக்கு அவங்களுக்கு அழுத்தம் எங்கிருந்து வந்தது என்கிற $1 மில்லியன் கேள்விக்கு இது வரைக்கும் பதிலே கிடைக்கல. எல்லா வழக்கிலும் இப்படி நடந்துக்கிறாங்களா போலீஸு? இல்லை. தினந்தோறும் எத்தனையோ பேர் கைது பண்ணுறாங்க, எத்தனையோ பேர் கோர்ட்டுக்கு கொண்டு போகிறாங்க, ரிமாண்ட் பண்ணுறாங்க, லாக்கப்பில் பல நாள் வச்சுருக்காங்க சட்டவிரோதமாக. இப்படி பல சம்பவங்கள் ஒன்று நடக்கிறது இல்லையா? இதில் அந்த போலீஸ்காரருடைய மனைவி ஒருத்தர் பேட்டி கொடுக்குறாங்க பாருங்கள். மேலதிகாரிகளுடைய உத்தரவை தான் இவர்கள் நிறைவேற்றினார்கள். மேலதிகாரி அப்போ கொலை பண்ண சொல்லி சொன்னாரா? இப்போ மேலிருந்து எங்கிருந்தோ ஒரு அழுத்தம் இந்த தனிப்படை காவலர்களுக்கு வந்திருக்கணும் என்பது தெரியுது. அப்போனா அந்த அளவுக்கு அழுத்தம் கொடுத்த அந்த அதிகாரி யார் இது வரைக்கும் வெளியே தெரியல. அந்த கார் யாருக்கு சொந்தமானது? வாடகை காரில் வந்த மாதிரி எதுவும் தெரியல. அப்படின்னா அந்த கார் யாருக்கு சொந்தமானது? அந்த 2 பெண்கள் வந்தாங்களே, அந்த கார் யாருக்கு சொந்தமானதுன்றதை யாருமே சொல்ல மாட்டேன்றாங்க. அந்த நகை இப்போ எங்கே இருக்கு? அது வெளியே வரல. அது இது வரைக்கும் வெளியே வரல. இப்படி நிறைய கேள்விகள், சந்தேகத்துக்கு நிறைய கேள்விகளுக்கு விடை தெரியாமல் தான் இந்த வழக்கு என்பது இன்றைய தேதி வரைக்கும் இருக்கு. ஸோ இந்த சூழ்நிலையில் முதலமைச்சர் அவர்கள் இதை சந்தேகம் வரக்கூடாது, காவல்துறையினர் சம்பந்தப்பட்டிருப்பதனால் இந்த வழக்கில் பின்னாடி எதுவும் சந்தேகம் வந்துவிடக்கூடாது என்பதற்காக, ஒரு நேர்மையான முறையில் விசாரணை நடக்க வேண்டும் என்பதற்காக சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடுகிறேன் என்று நேற்று மாலை அறிவித்திருக்கிறாரு. அது சிபிஎம் சார்பாக நாங்கள் வரவேற்றிருக்கிறோம். அதனால் இதில் காவலர்கள் நடந்து கொண்டது, அதற்கு துணை போன அல்லது உத்தரவிட்ட அதிகாரிகள் யாராக இருந்தாலும் அவர்கள் உட்பட இந்த வழக்கில் சேர்க்கப்பட வேண்டும். அதே மாதிரி இந்த பெண்கள் உண்மையிலே தான் புகார் கொடுத்தாங்களா, உண்மையிலே நகை போச்சா என்பது உட்பட இப்போ அது ஒரு சந்தேகத்துக்குரிய ஒன்றாகத்தான் வருது. இந்த நகை இருந்ததுன்னா அப்போ அந்த நகை எங்கே போச்சு, நகை இல்லாமலேயே பொய் புகார் கொடுத்தாங்கன்றது உட்பட இப்போ வந்துக்கிட்டு இருக்கு. அதனால் இதில் நிறைய கேள்விகள், விடை தெரியாத கேள்விகள் இருக்கக்கூடிய நிலையில் அது சம்பந்தமான மத்திய புலனாய்வுத்துறை விசாரணைக்கு பிறகு தான் இறுதியான முடிவுக்கு வர முடியும். பட் எப்படி இருப்பினும் காவல்துறை மனித உயிர்களை மயிருக்கு சமமாக மதிக்கிறார்கள் என்பதுக்கு இது ஒரு உதாரணம்.